கிறிஸ்மஸ் டைமில் நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போடுவினோம் எல்லா வீட்லேயும். ஆனால் இந்த வீடு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் இவையில் வந்து ப்ரோ இன் டெக்கரேஷன். எஸ், அவன் வீடு ஃபுல்லாக நல்ல வட்டிவாக கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்துச்சுன்னா முன்னுக்கு பார்த்தா அந்த டேட்ஸும் ஸ்விட்ச் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ எவ்வளோ நாள் கிறிஸ்மஸுக்கு இருக்குமென்றதையும் பார்க்கலாம். அவையில் இந்த வீட்டில் வந்து அவனுடைய டெக்கரேஷன்ஸை பார்க்க பெர்மிஷனும் கொடுத்துருந்துச்சுன்னா அவன் பேக்யார்ட் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், சைட்ஸில் ஃபுல் டெக்கரேஷன், முன்னுக்கு டெக்கரேஷன் எல்லாமே நல்லா வட்டிவாக செஞ்சுருந்துச்சுன்னா அது ஒரு கலெக்ஷன் மாதிரியே செஞ்சுருந்துச்சுன்னா நாங்கள் போயிட்டு பின்னால் முன்னால் எல்லாம் பார்த்து ஒரு பார்க்க நல்ல ஆசையாகவும் வடிவாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் இப்படியெல்லாம் டைம் மினக்கட்டு இப்படி ஒரு டெக்கரேஷன் செய்யணுமான்னு எனக்கு தெரியாது. ஈவன் நானே செய்ய மாட்டேன். ஆனால் இந்த வீட்டில் அந்த லேடி வந்து இதை வந்து கனகாலமாக 10 வருஷத்துக்கு மேலே செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொன்னால் அவள் செய்கிற ரீசன் என்னென்னா, யாராவது கிறிஸ்மஸ் டைமில் வந்து இப்படி டெக்கரேஷன்ஸை பார்த்தா அவைகளுக்கு என்னாவது ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ இல்லாட்டி கவலை இருந்தாலோ இப்படி டெக்கரேஷன்ஸை பார்க்க அவைகளுக்கு அவன் மனசுக்கு ஆறுதலும் கிடைக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொன்னால் இதைத்தான் ஒவ்வொரு வருஷமும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்க மாதிரி நான் செய்வேன்னு சொன்னேன்.